அண்ணல் அம்பேத்கரின் சிலைக்கு யாரோ சில விஷமிகள் செருப்பு மாலை போட்டுவிட்டு போய்விட, பதிலுக்கு அதே போல் விஷமிகள் என் சிலையின் மீதும் செருப்பு மாலை போட்டுவிட்டு போய்விட, எத்தனை அடிதடி, எத்தனை வெட்டுக்குத்து, எவ்வளவு ரத்த ஓட்டம். எங்கோ ஒரு மராட்டியத்தில் பிறந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காய் தன் வாழ்நாளை கழித்த அம்பேத்கர், மற்றொரு புறம் பசும்பொன்னில் பிறந்து இந்திய விடுதலைக்காக, இன விடுதலைக்காக பிறந்த நான். மரசிங்கங்களே, காவல் நிலையத்தில் தேவராக பிறந்தவன் தினமும் காவல் நிலையம் சென்று நான் குற்றம் செய்யவில்லை என்று கையெழுத்து போட்டுவிட்டு வந்த காலத்தில் உனக்காய் போராடி உனக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த எனக்கு நீ செய்யும் நன்றி கடனானா வெட்டும் குத்தும். உனக்கு தெரியுமா, எனது 17வது வயதில், அந்த வயதில் தான் நான் தேவரினத்தில் பிறந்தவன் என்று எனக்கு முழுமையாக புரிந்தது. விடுதலை வேட்கை, என் இன சுதந்திரம், இவற்றிற்காக மட்டும்தான் நாம் இறுதி வரை போராடப் போகிறோம் என தெரிந்தது. இங்கே நீ மறவன் தானே, கத்தி தூக்காமல் வாழ்ந்து காட்டு. மூக்கு நுனி வரை கோபம் வரட்டும். அந்த கோபத்தில் ஒருவனை கை நீட்டாது இரு பார்ப்போம். தேவனாய் பிறந்தால் கத்தி தூக்கித்தான் ஆக வேண்டும் என்று எழுதாத சட்டத்தை மாற்றி காட்டு பார்ப்போம். எங்கே உன் இனத்தானுக்கு முன் மாதிரியாக வாழ்ந்து காட்டிவிட்டு சாகு பார்க்கலாம் என்று அந்த சிறு வயதில் என் அப்பத்தாவின் மேல் சத்தியம் செய்துவிட்டு வாழ்க்கை பாதையில் நடைபோட ஆரம்பித்தேன். அடடா, எத்தனை சோதனைகள், சத்தியத்தை மீறக்கூடிய எத்தனை வாய்ப்புகள், விடுதலை போரில் வெள்ளைக்காரனை கை நீட்டி அடிக்க எத்தனை வாய்ப்புகள். ஒரு கட்டத்தில் கோபாவசப்பட்டு நிமிரும் போது விழித்து கொண்டு ஆன்மீகத்தில் இறங்கிவிட்டேன். என் இனத்தானே, ஆன்மீக போர்வையை விரும்பி அணிந்தேன். ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போக நான் எடுத்துக்கொண்ட ஆயுதம் ஆன்மீகம். தோற்றால் கூட விகாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக வெள்ளை நிற ஜிப்பாவும் விரித்து விட்ட நீண்ட கூந்தலும் நெற்றி நிறைய நீரும் அணிந்து கொண்டு குழந்தை போல் தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டேன். ஆனால் போர்வையாய் அணிந்து கொண்ட ஆன்மீகம் வேரூன்றி போய்விட்டது. எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் முழு ஈடுபாடு வைத்து விட்டுதான் என் சோதனை பிறவியை நான் வெற்றி கொண்டேன். என் பிள்ளைகளே, உங்கள் முன்னாலேயே விவேகமற்ற வீரத்தை நான் சாடவில்லையா? ஒரு தேவனாய் பிறந்தவன் வாழ்நாளெல்லாம் புன்முறுவலோடு காட்சி தரவில்லையா? நான் சிதைந்து எங்கேயாவது பார்த்திருக்கிறாயா? கை வைத்த இடத்தில் பணமும் கை நீட்ட ஆள்பலமும் எனக்கு இருந்ததை நீ அறியவில்லையா? உனக்கு வீரமற்ற விவேகத்தை எடுத்துரைக்கவில்லையா? ஒட்டுமொத்த என் இனத்திற்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்துவிட்டு செல்லவில்லையா? பிள்ளைகளே, எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உபகாரம், மனிதனை மனிதன் வெட்டி சாய்க்கவா நான் நிலத்தில் பிறந்தேன். அறிவாளை தூக்கி கொண்டு கூட்டம் கூட்டமாய் ஓடுகிறாயே, உன் சகோதரனை கோபம் முக்கியமானதுதான். இன்னொரு மனிதனை வெட்டி பிளக்க உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? ஒட்டுமொத்த மனித இனமும் பெஸ்ட் வீண் என்று உங்களை படைத்த இறைவன் புலம்பிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளே, நம் இனத்தார்கள் கல்வியிலும் பதவியிலும் சிறந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தேவர் இனம் என்றால் அது படித்த இனம், பண்புள்ள இனம், இரக்க சிந்தனை உள்ள இனம் என்று வாழ்ந்து காட்டக்கூடாதா? உனக்கு அகிம்சையை தானே போதித்து விட்டு சென்றேன். அது உன் காதுகளுக்கு இம்சை என்று பட்டுவிட்டதா? என்னிடம் நான் பேசுவதற்கு இந்த வாக்குமூலம் போதாது. இந்த வாக்குமூலத்தில் எனது வாக்குமூலத்தை படிக்கும் 1000 பேர்களில் ஒரு 20 பேர் பாதிக்கப்பட்டு மனம் வருந்தி திரும்பினால் பார்க்கலாம். அப்படி நடந்தால் 20 40 ஆகும், 40 400 ஆகும். நான் கல்வியில் சிறந்த தேவரினத்தான் என்று மார்தட்டிக் கொள்ளும் காலத்தை விரைவாய் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். பொன் முத்துராமலிங்க தேவன்.